வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன். அதாவது வேகமாக உடல் பருமன் குறையக்கூடிய முக்கியமான ஆசனங்கள பார்க்கலாம். இதுல நம்ம உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, ஒரு 15 நாளிலிருந்து ஒரு 1 மாதம் சென்ற பிறகு உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு நம்ம பயிற்சிகள் என்பது செய்யலாம். சி செக்ஷன் சர்ஜரி நடந்திருந்தால் 3 மாதம் சென்ற பிறகு உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. பொதுவா பார்த்தீங்கன்னா, உடல்ல எந்த விதமான சர்ஜரி நடந்திருந்தாலும் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது. இது பொதுவான ஒரு விஷயம் என்பது நம்ம பார்க்கவும். பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிடம் இல்ல 1/2 மணி நேரம் சென்ற பிறகு நம்ம குளிக்கிறதோ இல்ல உணவு எடுப்பதோ வைத்துக் கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. வெறும் தரையில செய்ய வேணாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ என்பது பயன்படுத்தலாம். காலையில யோகாசன பயிற்சி செய்யலாமா இல்ல மாலையில செய்யலாமா என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நேரம் எப்பொழுது கிடைக்கிறதோ, இப்ப காலையில எனக்கு நேரம் இருக்குன்ற ஒரு பட்சத்துல காலையில செய்யலாம். தவறு என்பது இல்ல. சாயந்தரம் தான் டைம் இருக்குன்னா, சாயந்தரம் நம்ம பயிற்சிகள் செய்யலாம். தவறு இல்ல. 2 வேளைகளும் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்தில் தாராளமா 2 வேளைகள் என்பது செய்யலாம். இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம யோகாசனம் செய்து முடித்த உடனே வேற எதனா பயிற்சிகள் மேற்கொள்ளலாமா என்பது தவறான ஒன்று. அதாவது நம்ம வாக்கிங் போறதோ, இல்ல ரன்னிங் போறதோ, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றதோ, இல்ல சைக்கிளிங் செய்யறதோ, நீச்சல் செய்யக்கூடிய பயிற்சிகளோ, இது போல செய்யறதா இருந்தா, ஒண்ணு யோகாசனம் என்பது காலையில செய்யலாம். இது போல பயிற்சிகள் மேற்கொள்வது என்றால் ஈவினிங்ல செய்வது என்பது நல்லது. 2த்தையும் சேர்த்த போல நம்ம பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம். இப்போ அதற்கு உண்டான அதாவது யோகாசனம் செய்வதற்கு முன்பாக எளிய உடற்பயிற்சிகள், அதாவது உடலை தளர வைக்கக்கூடிய ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் செய்த பிறகு நம்ம ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது. இது எதற்காக கூறப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, உடம்புல பிடிப்புகள் இல்லாம ஒரு நிலை அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் என்பது செய்யும். ஒரு 5 எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று. இது இல்லாம பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு ஆசனம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான ஒரு வார்ம் அப் பயிற்சி என்பதும் உண்டு. அந்த பயிற்சியை செய்து முடித்த பிறகு நம்ம ஆசனம் செய்யும் பொழுது, உங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது வாயு பிடிப்புகள் என்பது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடம்பு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அதே போல 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்மளுடைய வயிறை சுத்தப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம். இப்போ ஹெட் ரொட்டேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இது போல செய்யலாமா இந்த ஒரு பட்சத்துல இது போல செய்வோம். இதுல ரிவர்ஸ் வரும். இது உங்களுக்கு கழுத்துல பிரச்சனை இருந்தால் இது போல பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இது போல செய்யலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல உங்களுக்கு கழுத்து தேய்மானம் இருந்தாலும் செய்யலாம். இல்ல கழுத்துல வேற எதனா பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை போதும். இதுல மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அதே போல கைகள் ஹேண்ட் ரொட்டேஷன் பாக்குறோம். இதுல மூச்சு காத்து வெளியில வரும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம கைகளை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யறோம். ரிவர்ஸ் செய்யறோம். எந்த பயிற்சிகள் மேற்கொண்டாலும் அது மாற்று முறையா நம்ம பயிற்சிகள் என்பது செய்யப்பட வேண்டும். இப்போ லெப்ட்ல செஞ்சா ரைட்ல கண்டிப்பா செய்யணும். அதே போல இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி சில பயிற்சிகள் மேற்கொள்கின்றோம். இப்போ ஆசனம் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி செய்யறோம் அப்படின்னா பேக்வர்ட்ல பெண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும் பொழுது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி பயிற்சிகள் மேற்கொள்ள கூடாது. அவங்க பின் ஸ்தானத்துல பயிற்சிகள் என்பது செய்யலாம். பின் ஸ்தானத்துல பயிற்சிகள் செய்து
ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணீங்கன்னா பேக்வேர்ட்ல பயிற்சிகள் என்பது செய்யப்பட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா கைகள் இதுல மூச்சு காத்து இழுப்போம், இங்க வெளியில வரும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ இந்த நிலை, இதுல ரொட்டேஷன், இதுல ஒரு 5 எண்ணிக்கை, இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய தோள்பட்டைக்கு ரொம்ப நல்லது, கழுத்து பகுதிக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல ஹிப் ரொட்டேஷன் பார்க்கிறோம். இது இந்த நிலையில இருக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இது வந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அதுல ரிவர்ஸ் செய்யறோம். நீல் ரொட்டேஷன் பார்க்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கை. ரிவர்ஸ் பார்க்கிறோம். திரும்பி செய்யறோம். நீல் ரொட்டேஷன் செய்யும் பொழுது மட்டும் கிளாக் வைஸ் வரணும், ஆன்டி கிளாக் வைஸ் வரணும், எகைன் கிளாக் வைஸ் வரணும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்போ கால்கள் பார்க்கிறோம். இந்த நிலைக்கு வந்த பிறகு கால்கள் இந்த நிலையில செய்யறோம். இத பாத்தீங்கன்னா உங்களுடைய கெட்ட விரல் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கை போதும். இந்த அழுத்தங்கள் பாத்தீங்கன்னா அக்கு பிரஷர்ல ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது போல எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு நம்ம ஆசனங்கள் செய்யலாம். இப்போ நம்ம உடல் பருமன் குறையக்கூடிய பயிற்சிகள் என்பது பார்க்கலாம். இப்போ லெக் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ இந்த அளவுக்கு போதும். கைகள் இங்க வைக்கிறோம். ஃபார்வர்ட டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பின்சானத்துல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. உங்களால எந்த அளவுக்கு ஃபார்வர்ட டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணா போதுமான ஒன்று. இந்த நிலைக்கு வரும். ஒரு 10 எண்ணிக்கை. உங்களால கீழே தொட முடியலன்னா பரவாயில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா சைடு செய்யறோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை. இது போல நம்ம ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 20 எண்ணிக்கை என்பது நம்ம தாராளமா செய்யலாம். இப்போ கால்களை நம்ம இது போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கை எங்க வைக்கிறோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை செய்யறோம். ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. ஒரு 10 எண்ணிக்கை. இதுல எல்லாமே உங்களுக்கு உடல் பருமன் குறையும். சக்கரவர்த்திக்கு நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது, யூட்ரஸ்க்கு நல்லது. இப்போ ஃபார்வர்ட்ல வரும். இதுல உங்களால எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணலாம். கஷ்டப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு போதுமான ஒன்று. ஒரு 10 எண்ணிக்கை. இதுல நல்ல உடல் பருமன் குறையும். அதுக்கப்புறம் இந்த ஸ்தானம்
இப்போ கால்கள் இப்படி கொண்டு வரோம், இப்படி ரிலாக்ஸ் பண்றோம். இப்போ நம்ம செய்த பயிற்சிகளுக்கு ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்நானம் ஃபுல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு பயிற்சி பார்க்கலாம். இப்போ இது போல ரைட் டவுன் பண்ணிக்கணும். ரைட் டவுன் பண்ணிட்டு கைகளை இங்க கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இதுல ஒரு 5 எண்ணிக்கை இது போல செய்வோம். இதுவும் உங்களுடைய உடல் பருமனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கையா கொண்டு வரும். இன்ஸ்டானத்துல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண மூச்சு இதுல இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் குறையும், நொதி குறையும், சக்கரவாடிக்கு ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கு நல்லது, முதுகுக்கு நல்லது, கருப்பையை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். ரொம்பலாம் உயர்த்த வேண்டாம், இந்த அளவுக்கு தேவை. இப்ப டவுன் பண்றோம். இப்ப நம்ம பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களால எது செய்ய முடிகிறதோ தாராளமா செய்யலாம். ஆரம்பத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 20 எண்ணிக்கை என்பது காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை என்பது இந்த பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம். இப்போ செஞ்ச பயிற்சியின் பேர் கடைசியில பாத்தீங்கன்னா அது புஜங்காசனம். ஒரு பாம்போடைய தோற்றம் இருப்பதனால இதுக்கு இந்த பேருன்னு சொல்லலாம். பார்த்த பயிற்சிகள் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணதுனால இந்த பயிற்சி என்பது பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம், ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணா பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இந்த பயிற்சி என்பது பார்த்தோம். இது ரெகுலரா நம்ம எல்லாமே செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கு சுலபமாக வெயிட் குறையக்கூடிய, உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.